நடிகை நிவேதா பெத்ராஜ் தன் மீது பரப்பப்படும் அவதூறு கருத்து தவறானது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவதூறு பரப்பும் முன்பு தகவல்களை சரிபார்க்குமாறும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மறுப்பு அறிக்கையின் பின்னணி என்ன? ஒரு நாள் கூத்து படத்தின் மூலம் தமிழ் திரை உலகிற்கு அறிமுகமானவர் நடிகை நிவேதா பெத்ராஜ். அப்படத்தை தொடர்ந்து டிக் டிக் டிக், பொதுவாக எம்மனசு தங்கம், திமிரு பிடிச்சவன், சங்கத் தமிழன் ஆகிய படங்களில் நடித்திருந்தார். இந்நிலையில் அரசியல் விமர்சகர் ஒருவர் சமீபத்தில் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் நடிகை நிவேதா பெத்ராஜுக்கு பிரபல அரசியல்வாதி ஒருவர் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்துள்ளதாகவும் அவருக்காகவே சென்னையில் கார் பந்தயம் நடத்துவதாகவும் சர்ச்சை கருத்தை கூறியிருந்தார். இதுகுறித்து நடிகை நிவேதா பெத்ராஜ் தனது சமூக வலைத்தள பக்கமான எக்ஸ் தளத்தில் விளக்கமளித்துள்ளார். அதில் அரசியல்வாதி ஒருவர் எனக்கு பணம் செலவு செய்து துபாயில் வீடு வாங்கி கொடுத்ததாக பேசியிருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்கும் முன் மனிதநேயத்துடன் இந்த தகவல் சரியா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த விவகாரத்தால் நானும் எனது குடும்பமும் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறோம். இதுபோன்ற தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என கூறியுள்ளார். மேலும் நானும் ஒரு கண்ணியமான குடும்பத்தில் இருந்துதான் வந்திருக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் துபாயில் இருக்கிறோம். இப்போது கூட நாங்கள் வாடகை வீட்டில்தான் இருக்கிறோம். 16 வயதில் இருந்தே நான் நடித்து சம்பாதித்து வருகிறேன். இதுவரை 20 படங்களுக்கு மேல் சினிமாவில் நடித்து விட்டேன். நானாக போய் எந்த ஒரு வாய்ப்பும் கேட்டதில்லை. எல்லா வாய்ப்புகளும் எனக்கு தானாகவே வந்தது என குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் கார் ரேஸ் நடத்தப்படுவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என குறிப்பிட்ட அவர், நாங்கள் அமைதியான எளிமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் என கூறியுள்ளார். பல போராட்டங்களை சந்தித்த பின் தற்போதுதான் நாங்கள் நல்ல நிலையில் இருக்கிறோம். இந்த சூழலில் இதுபோன்ற வதந்திகள் தங்கள் மனதை காயப்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளார். இந்த விவகாரத்தை தான் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதில்லை என்றும், அதே நேரத்தில் இதுபோன்ற அவதூறு செய்திகளை இனிமேல் பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நிவேதாவின் இந்த பதிவுக்கு ரசிகர்கள் பலரும் தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர்.